Hi friends, welcome to Priya's Aari World. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது butterfly stitch type 1. ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு சென்டிமீட்டர் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எதுக்கு இந்த மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவலாக ஒரே மாதிரி ஸ்டிச்சஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் எந்த டிசைன் போட்டிங்கனாலும் ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நான் 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ 1 சென்டிமீட்டருங்கிறது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்களும் 1 சென்டிமீட்டரே எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து கிராஸாக போட்டு ஒரு லாக் பண்ணுறேன். அதை கீழே கொண்டுட்டு வரப்போ பக்கத்துலேயே போடுறேன். மறுபடியும் போட்டுட்டு மேலே போகிறப்ப அங்கே கொண்டு போயிட்டு ஒரு லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மெயினாக ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா, அதோடைய லெஃப்ட் சைட் ரைட் சைட் அப்படி மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். மேலே போகும்போது லெஃப்ட் சைடு போடுறேன், கீழே வரும்போது ரைட் சைடு போடுறேன். ஸோ சேம் சைடு போடலை, ஆப்போசிட் சைடில் நான் போடுறேன். ஸோ மேலே போகிறப்ப லெஃப்ட் சைடு போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு திரும்பி கீழே வரப்போ ரைட் சைடு போட்டுட்டு லாக் பண்ணுறேன். ஓகேங்களா? இது எது வரைக்கும் போடணும் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கிங் வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் அதே டைப் தான். ஸோ மேலே ஒரு லாக் கீழே ஒரு லாக் போட்டுகிட்டே வரும். ஸோ இது வந்து எப்படி வரும்னா க்ராஸாக வரும், நமக்கு வந்து ஒரு பின்னல் மாதிரி கிடைக்கும் சென்டரில். ஓகேங்களா? நம்ம அடுத்த டிசைன் போடுறப்ப பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து மேலே ஒரு செயின் லாக், கீழே வந்துட்டு ஒரு செயின் லாக். ஸோ எங்கே நான் மார்க் பண்ணியிருக்கிறனோ அந்த மார்க்கிங் வரைக்கும் நான் வந்து முடிக்கிறேன். மேலே மார்க்கிங் வரைக்கும் முடிச்சிட்டேன். இப்போ கீழேயும் அந்த மார்க்கிங்லேயே முடிச்சிட்டேன். இப்போ லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் எண்ணாட் போட தேவையில்லை. ஒவ்வொரு டைமும் எண்ணாட் போட தேவையில்லை. அப்படியே கண்டினியூவாக நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் போடுறேன். ஸோ அடுத்த மார்க்கிங் எங்கே இருக்கோ அதில் கிராஸாக ஒரு செயின் போட்டு லாக் பண்ணுறோம். திரும்பி கீழே வரப்போ நம்ம ரைட் சைட் போட்டுட்டு ஒரு லாக் பண்ணுறோம். மேலே போகிறப்ப லெஃப்ட் சைட் போட்டுட்டு ஒரு லாக் பண்ணுறோம். ஸோ இந்த லாக் வந்து நீங்கள் எப்படி போடலான்னா ரொம்ப மேலே போடாமல் அதை ஒட்டியே அந்த 2 லைன்ஸுக்குள்ளேயே கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து போட சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து அப்படியே பின்னல் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி போட்டால் ஓகே, கரெக்டாக போடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நமக்கு 2 செயின் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வரும். ஸோ இந்த ஷேப்பு வந்துச்சுன்னா நம்ம போட்டிருக்கிறது கரெக்ட். இப்படி வரல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அது என்னன்னு பார்த்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த செயின் போட ஆரம்பிங்க. ஸோ இப்போ பாருங்கள், அந்த மார்க்கிங் வரைக்கும் போடணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் போடுறோம். அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக அடுத்தது போடுறோம். ஸோ வீடியோ நல்லா கவனமாக பாருங்கள், உங்களுக்கே புரியும்.
ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நான் வந்து டபுள் சைடு அவுட்லைன் கொடுத்துட்டேன். அதே கலர் த்ரெட்லேயே கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு லேயர் நாம் வந்து ஜரி த்ரெட்லேயும் போடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஜரி த்ரெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஜரி த்ரெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சிங்கிளாக எடுத்திருக்கேன். ஸோ ஜரி த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுக்கக்கூடாது, சிங்கிள் ஸ்டாண்ட்ஸாக தான் எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம த்ரெட் ஒர்க் நிறைய பார்த்துட்டோம். ஸோ டபுள் ஸ்டாண்ட்ஸாகவே நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுனால இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை, நீங்கள் அப்படியே டைரெக்டாக கூட போடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த டைமண்ட் ஷேப்பில் கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து பீடு வைக்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து 3mm பீடு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் என்ன வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்டரில் கொடுத்துருக்குற அந்த பீடுக்கு பதிலாக நீங்கள் ஒவ்வொரு அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சிலையுமே மேலே வர மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பீடு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் எந்த பீடு வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுடைய க்ரியேட்டிவை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் காட்டலாம். ஸோ இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்டர் கொடுக்குறேன். ஸோ அவுட்லைன் வந்து ஜரியிலேயே கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த அவுட்லைனுக்கு பதிலாக சுகர் பீட் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஆன்டிக் பீடு 3mm 4mm இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய இஷ்டம் தான், நீங்கள் வந்து எந்த அளவுக்கு க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம சுகர் பீட் கொடுத்தாலும் பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச் தான். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொடுக்குற ஹோம் ஒர்க்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் கேளுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து மேலே அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி கீழேயும் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து நான் போட்ட மாதிரியே அப்படியே போடணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது யோசித்து டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜரி த்ரெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டைம் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போடலாம். ஸோ அடுத்த கிளாஸில் வந்து நமக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 2 வரும். ஸோ அதுலேயும் நம்ம ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து ஜரி த்ரெட் ப்ராக்டிஸ் கிளாஸ் வரும். ஸோ நீங்கள் மற்ற ஸ்டிச் எல்லாமே அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து வந்து ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ராக், ஸோ ஒரு ஃப்ராக் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ராகில் வந்து நமக்கு 3 ஷேப்ஸ் வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிடச்சிரும். ஸோ நம்ம தனியாக வேறு எந்த ஷேப்லேயும் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், க்ராஸாக வந்து அந்த ஃப்ராகில் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் போடும் போது வந்து க்ராஸாக எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டிவைட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போடுறது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போடுறது எப்படி அப்படின்னு இதே ஃப்ராக்லேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அந்த நெக் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த நெக் பார்ட்டு வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு யூ ஷேப்பில் வளைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கர்வில் எப்படி போடணும் அப்படின்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய பேத்துக்கு டவுட் வரும். ஃபஸ்ட் லைன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், செகண்ட் லைன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, போடுறப்ப அந்த செயினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த கர்வில் பண்ண தெரியலனா என்கிட்ட வந்து டவுட் கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.